இன்னைக்கு அம்மா வந்து வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். எக்கு போடுவேன். அதில் எக்கு ஃப்ரைட் ரைஸ் தான். அது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அரிசியில் செய்யல. இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன் அம்மா. சீரக சம்பா அரிசி விலை ரேட்டு அதிகம்தான். பாருங்க, இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சீரக சம்பா அரிசி. இதில் தான் ஒரு கிளாஸ் அரிசி வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும். நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஊற வச்சா கூட போதும். புரியுதுங்களா? அவ்வளோதான். சும்மா 1/4 கிலோ அரிசின்னு வைங்களேன். 1/4 கிலோ அரிசி போதும், 2 பேருக்கு தானே. அவ்வளோதான். இந்த அரிசியை நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். கடகடன்னு செஞ்சிடுவேன் நான். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அரிசி ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி இப்போ பாருங்க சொல்லுங்களா. அது பாருங்க, பச்சை பட்டாணி முறிச்சு வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10-15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 முட்டை எடுத்துன்னு வந்துடுறேன் அம்மா. இவ்வளோதான் அம்மா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க முட்டை, இதை போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அம்மா. இன்னைக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு அம்மா இதெல்லாம் போட்டு இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். பார்த்தீங்களா என்ன எடுத்து வச்சிருக்கேன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க, ஒரு பெரிய ஸ்பூன் மிளகு மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். நைஸாக பவுட்ரு பண்ணின்னு வந்துடலாம். போய் அம்மா போய் மிக்ஸ் பெப்பர் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒலை வச்சு அரிசி கழுவி போட்டுக்கலாம். இப்போ ஒலை வச்சாச்சு. நல்லா அரிசி தண்ணி கொதிக்கணும். அரிசி அரைப்பதம் வந்ததும் வடிச்சிட்டு சாப்பாடு செய்ய வேண்டியதுதான். இப்போ வாங்க, அரிசி போட்டாச்சு. சீரக சம்பா அரிசி ரொம்ப வேகக்கூடாது, அரைப்பதம் வெந்தால் போதும். நம்ம வடிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிக்கலாம். அது பாருங்க, அரைப்பதம் வெந்துச்சு பார்த்தீங்களா. அரைப்பதம் ரொம்ப வேக வைக்காது. இப்போ சாப்பாடு நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை மட்டும் மிளகுத்தூள் போட்டு தனியாக பொரிச்சு வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிக்கணும் எண்ணெய். இந்த 3 முட்டையை நம்ம தனியாக பொரிச்சு வச்சிடணும். லாஸ்ட்டாக தானே போட போகிறோம். 3 போடலாம், 4 போடலாம். அப்படியா? யாருமே வரீங்களா? அந்த வாரம் கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே பொரிச்சுக்கணும். பொரிச்சு அள்ளி வச்சுட்டோம்னா தான் சாப்பாட்டில் போடுறது. இப்போ முட்டை பொரிச்சு வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் ஃப்ரைட் ரைஸ் தாளிக்க போகிறாம்மா. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய ஸ்பூன் தான், நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசி இல்லைங்களா, அவ்வளோ 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டேன். உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டுக்கிறேன், கடுகு போட மாட்டேன் ஃப்ரைட் ரைஸுக்கு. அது கூட இந்த பாருங்க, பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், இப்போ பச்சை பட்டாணி. நம்ம ஒவ்வொரு காயாக போட்டு வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டேன் நான். உரிச்ச பட்டாணி தான். அது கூடவே இது பாருங்க, பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து தான் கேரட் போடணும்.
காய் கொஞ்சம் வதங்கட்டும், 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு காய் சீக்கிரம் வேகும். அப்போ பீன்ஸ் வதங்கிச்சு, நம்ம இந்த கேரட்டை போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன காய் கூட போடலாம், காலிஃப்ளவர் கூட போடலாம். காலிஃப்ளவர் இல்லை, அதனால் அம்மா வந்து இருக்கிற காய் வரைக்கும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். காய் தான் 2 நிமிஷம் வேகணும் சொல்லுங்க. இப்போ பாருங்க, காய் கொஞ்சம் அரைப்பறம் வெந்துச்சுங்களா. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பரில் உப்பு இது இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் பவுடரில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலைன்னு அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிட்டா இதுவாகிடும், கம்மியாகவே போடுங்க. இப்போ வடித்த சாதத்தை நம்ம இதில் காயில் போட்டுக்குவோம். காய் வெந்துச்சு பாருங்க. அரைப்பதம் வந்தால் தான் நம்ம கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களை அரைப்பதமாக கலர் எடுக்க சொன்னோம் சாப்பாடு. ஃப்ரைட் ரைஸ் பவுடர் போட்டாச்சு, முட்டை, அவ்வளோதான். சாதம் வடிக்கிறது தான் நமக்கு லேட் ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். உப்பு பார்த்துக்கலாம், நம்ம உப்பு பார்த்துக்கணும், கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் போடுங்க. அம்மா வீட்டில் கொத்தமல்லி இல்லை பிள்ளைங்களா, கடைக்கே போகிறது இல்லை. கொத்தமல்லி போட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்களா, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஆனால் சிக்கன் போடலாம், எக்கு வந்து எக்கு போட்டேன் இன்னைக்கு. அம்மா உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பரான பாருங்க வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம், சூடாக இருக்குது. ஓகே, ஒரு கிலோ பாய். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது உப்புமா தான் செய்வேன் அப்பாவுக்கு. இதோட இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் செல்லங்களா. எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க செல்லங்களா. கொத்தமல்லி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, அம்மா வீட்டில் கொத்தமல்லி இல்லை. ஓகே பாய், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் உறவுகளே. சூப்பரான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே உறவுகளே, பாய்.